வணக்கம். கடந்த வீடியோவில் யூடியூப் சேனலுக்கு நேம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். ஒவ்வொரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். புதிதாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதிதாக யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதற்கு தேவையானது ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஜிமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா mail.google.com அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு youtube.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை டைப் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா யூடியூப் ஓட தளத்திற்கு நீங்கள் போயிட முடியும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஐகான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி புதிதாக ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலோட நேம் என்ன வைக்கணும், அதே மாதிரி அதோட ஹேண்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நேம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்களுடைய யூடியூப் சேனலோட நேம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தளத்துக்கு போயிட்டு என்னுடைய யூடியூப் சேனலோட எக்ஸாம்பிளே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்ரீ டெக் டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வைக்க போகிற நேம். ஸோ @ஸ்ரீ டெக் டாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இங்கே வைக்க போகிற ஹேண்டில் நேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த ஹேண்டில் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு சம் லெட்டர்ஸ் வரும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஹேண்டில் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு டுட்டோரியல், எக்ஸல் டுட்டோரியல் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களுடைய சேனல் அப்படின்னா எக்ஸல் டுட்டோரியல் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வைக்கலாம். ஸோ எக்ஸல் டுட்டோரியல் அப்படிங்கிற நேம் நம்ம வச்சுட்டோம். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2ஐயும் கொடுத்துட்டு கிரியேட் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேனல் கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூடியூப் சேனல் புதிதாக கிரியேட் ஆகிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கான யூடியூப் சேனலோட ஒரு டேஷ்போர்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யுவர் சேனல் இஸ் பீயிங் கிரியேட்டட், செக் பேக் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யுவர் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. மேபி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டராக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனல் கிரியேட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனலோட டேஷ்போர்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய யூடியூப் சேனலோட கண்டென்ட்டு, அனலிட்டிக்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அதற்கான டேஷ்போர்டை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு யூடியூப் சேனலை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணுறது யூடியூப் சேனலோட ரேங்கிங்க்கும் ரீச்சுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக வந்து பார்க்க இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீடெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம்.